நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வகையான சுத்தமான ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி சோப்ஸ் தயாரிக்கிறோங்க. குப்பைமேனி சோப்பு, சிவப்பு சந்திரனுங்க, பப்பாளி பார்த்தோம்னா நம்மளுடைய வேர்வை துவாரங்களை வந்து அடைச்சிருங்க. அதனால பார்த்தோம்னா அந்த வேர்வை துவாரங்கள் வழி வரக்கூடிய வேர்வை சுரப்பிகளை வந்து சரியாக அந்த கஸ்தூரி மஞ்சள் சோப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தின் மூலமா வரக்கூடிய மூலிகை சேர்ந்து அந்த எண்ணெய்கள் தயாரித்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா முடி இருக்க ஒரு மாதம் 2 மாதம் நல்லா விழுந்த இடத்துலையும் ஃபர்ஸ்ட் விலக நின்றுச்சுங்க. அப்புறம் விழுந்த இடத்துல முடி முளைக்கூடிய வாய்ப்பு நல்லா இருந்ததுங்க. விஷயத்தையும் சொன்னீங்க. இது எங்க ஆரம்பிச்சு இருக்குதுன்னா தம்பி இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நம்ம காலையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்த நல்ல விஷயமா ஆரம்பிக்கணும். நாங்கள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை பல்பொடின்னு சொல்லிட்டுங்க. மூலிகை தேநீர் பொடின்னு அதாவது மூலிகை டீ தூள் சொல்லி ஆரம்பிச்சோம்ங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படிதாங்க. அத்தனையுமே மூலிகை சம்மந்தப்பட்டது தாங்க. வேர்வை வாசம் வந்து சுத்தமாக வராதுங்க. கொஞ்சம் கேளுங்க நான் சோப்பு தான் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வகையான சுத்தமான ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி சோப்ஸ் தயாரிக்கிறோங்க. குப்பைமேனி சோப்பு, சிவப்பு சந்திரனுங்க, பப்பாளி, சார்கோல், ரோஜா இதழுங்க, ரெட் ஒயின், கற்றாழை, முல்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள், பாசி பயிருங்க. இப்படி ஒரு 12 வகையான சுத்தமான தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்கள் சோப்பு தயாரிக்கிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு பயன்படுத்துறதுனால மற்ற சோப்புகளுக்கு இதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா மற்ற சோப்புகள்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய வேர்வை துவாரங்களை வந்து அடைச்சிருங்க. அதனால பார்த்தோம்னா அந்த வேர்வை துவாரங்கள் வழி வரக்கூடிய வேர்வை சுரப்பிகளை வந்து சரியாக சுரக்காது. அதனால அந்த உடல் கழிவுகள் வந்து தோல்வி தங்கிருங்க. இது வந்து நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய் வச்சு பண்றதுனால தயாரிக்கிறதுனால அந்த வேர்வை துவாரங்களை வந்து அடைக்காது. ஒரு சின்ன வேலை நம்ம குமிஞ்சு வேலை செய்யும்போது கூட ரொம்ப வேர்வை சுரப்பிகள் ரொம்ப அதிகமாக சுரந்து உள்ள இருக்கிற கழிவுகளை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம மற்ற ஆயிலுக்குமே நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய்க்கும் நல்ல நுரைக்கும் தன்மை நல்லா வருங்க. ஒரு நம்ம பனி காலத்துல நம்ம கை கால்கள் வெடிப்பு வருங்க. அந்த வெள்ளை கலர்ல ஒரு பனி படந்த மாதிரி நம்ம கை கால்கள் இருக்குங்க. அது எல்லாமே இது தேவையில்லைங்க. நம்ம சோப் பயன்படுத்தும் போது சுத்தமான தோல் வந்து ரொம்ப மிருதுவா இருக்குங்க. பளபளப்பு தன்மை வரும். அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம கை காலுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ரொம்ப அற்புதமா இருக்குங்க. நம்ம இத்தனை ஒரு 12 வகையான தேங்காய் எண்ணெய் சோப் பயன்படுத்துறோங்க, தயாரிச்சுட்டு இருக்கிறோங்க. அண்ணா இப்போ குப்பைமேனி இருக்குதுங்கிறீங்க, இவ்வளவு வெரைட்டியா சோப் வச்சிருக்கீங்க. நான் சோப்புல என்ன இத்தனை வெரைட்டி? நான் ஏதோ ஒரு சோப் யூஸ் பண்ணிச்சாரு, இதுல இருக்கு இத்தனை வெரைட்டி? அதாங்க முடியும். அதாவது இப்ப நம்ம எல்லாத்துக்குமே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்குங்க. அதாவது தேமல், இந்த படரதாமரை, இந்த அரிப்பு, இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு இருக்குங்க. இன்னொருத்தர் பார்த்தோம்னா நம்மளுடைய அதாவது முகம் வந்து நல்லா பிரகாசமா இருக்கணும், தோல் வந்து நல்லா மிருதுவா இருக்கணும், இப்ப எல்லாம் ஆசைப்படுவாங்க. எல்லாருமே பெண்கள்ல இருந்து ஆண்கள் எல்லாருமே இப்போ ஆசைப்படுறீங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த தோல் நோய் சம்பந்தப்பட்டது படதாமரை, தேமல், தோல் அரிப்பு, இது சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குப்பைமேனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு தீர்வு இருக்குங்க. குப்பைமேனி, வெட்டி வேருங்க, பாசி பயிறு, கற்றாழைங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நல்லா அற்புதமான ஒரு சோப்புங்க. அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தணும். குப்பைமேனினா குப்பைமேனி சாறு எடுத்து பயன்படுத்துறோங்க. வெட்டி வேர்னா வெட்டி வேர் இருந்து நம்ம அரைச்சு தூள் எடுத்து பயன்படுத்துறோங்க. கற்றாழைனா கற்றாழையினுடைய ஜெல் எடுத்து நம்ம அதை பயன்படுத்துறோங்க. இந்த மாதிரி தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் தீர்வா இருக்குதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கொஞ்சம் மிருதுவா இருக்கணும், தோல் கொஞ்சம் அழகா இருக்கணும் இப்படி ஆசைப்படுவோம். அதுக்கு பாத்தீங்கன்னா சிவப்பு சந்தனம், பப்பாயி, ரோஜாங்க, ரெட் ஒயின் சோப்புங்க, முல்தானி மெட்டிங்க, அப்புறம் பெண்களுக்கு பிரத்யேகமா நாங்க பயன்படுத்தக்கூடிய பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமா அவங்க பயன்படுத்துவாங்க. கஸ்தூரி மஞ்சள் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி பண்றாங்க. இது கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா அவங்க பெண்கள் அதிகமா மஞ்சள் பயன்படுத்துவாங்க. அது டைரக்டா மஞ்சள் போடுறதுக்கு பதிலா இந்த சோப்பு எடுத்து பயன்படுத்திட்டாங்க. இதெல்லாம் குவாலிட்டி எல்லாம் எப்படின்னா இருக்கு? இந்த குப்பைமேனி ஆகட்டு, மஞ்சள் ஆகட்டு, சிவப்பு குங்குமம் சொல்றீங்க, இதெல்லாம் எங்க வாங்குவீங்க, எப்படி கிடைக்குது இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்போ மெயினா
ஆண்கள் பிரத்யேகமா பயன்படுத்து, ஆண்கள் சொல்ல முடியாது, பெண்கள் பயன்படுத்துறாங்க. சார்கோல் சொல்றது கரித்துண்டு சோப்புன்னு நல்லா போயிட்டு இருக்க ஒரு ஆமா, கரித்துண்டு சோப்பு நல்லா இப்ப மக்கள் மத்தியில என்ன ஒரு விழிப்புணர்வு வேணுங்க. சார்கோல்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறதே பயன்படுத்தாம ஆமாங்க. அப்படிங்கிற மாதிரி. அதாவது வெளியில வெயில்ல வந்து வெளியில ரொம்ப கொஞ்சம் வெளி வேலையை சுத்திட்டு வந்துட்டு இருக்கிறான். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப இந்த ஆயில் ஸ்கின் இருக்கு பாருங்க, ஆயில் ஸ்கின்னு கொஞ்சம் இருக்கிற தோலினுடைய நிறத்தை விட கொஞ்சம் கருப்பா வரும், தோல் வந்து கருத்து போகுது. அவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க சார்கோலுங்க. இது பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆயில் ஸ்கின் வந்து மாறி நார்மல் ஸ்கின்னா வந்துடும். இந்த வேர்வை துவாரங்களா இருக்கக்கூடிய அழுக்குகளை ரொம்ப வெயில தெரிஞ்சுட்டு வந்தோம்னா, தூசி படிந்து இருந்ததுன்னா ஸ்கின் டேன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. டேன் ஆகுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இது இந்த சார்கோல்ங்கிற அந்த சோப்பு வந்து ரொம்ப அற்புதமா பயன்படுங்க. அது பயன்படுத்துறாங்க. இந்த குவாலிட்டி கேட்ட மாதிரி குவாலிட்டி பாத்தீங்கன்னா தம்பி, நாங்க அந்த கஸ்தூரி மஞ்சள் சோப்பு பாத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்துல பயன்படுத்தி இயற்கை விவசாயத்து மூலமா வரக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் ஒரு இது பண்றோங்க. அது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதனுடைய வாசம் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. பாருங்க, உண்மையாவே நான் இந்த மஞ்சள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இப்ப நீங்க கடையில ஒரு மஞ்சள் வாங்குறீங்க, நீங்க இந்த மஞ்சள் பாருங்களே எவ்வளவு லைட்டா இருக்குதுன்னு பாத்தீங்களா. நீங்க ஒரு மஞ்சளுக்கு வந்து கடையில வாங்குறீங்கன்னா அப்படியே டார்க் கலர்ல இருக்கு. இப்ப வர மஞ்சள்ல தண்ணீர் போட்டாம கரைய மாட்டேங்குது. அதான் இது வந்து ஒரிஜினல் மஞ்சளுக்கு நம்ம வெளியில வாங்கும் போது அவங்க என்ன பயன்படுத்து நமக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள் வந்து இந்த நிலத்துல இருக்குங்க. வாசம் மோந்து பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குங்க. உண்மையாவே நல்லா இருக்கு. இந்த மஞ்சள் கடையில இருக்கிற மஞ்சள்ல ஏதோ ஒரு ஃபிராக்ரன்ஸ் ஆட் பண்ற மாதிரி ஒரு ஸ்மெல். கண்டிப்பாங்க. இதுல அப்படி எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லைங்க. கண்டிப்பாங்க. இப்ப அதே போல பாத்தீங்கன்னா நாங்க ரெட் சேண்டல்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு சந்தன பொடிங்க. நாங்க கேரளால இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம கேரளால இருந்துங்க, நம்ம ஏரியாவுக்கு வந்து கிடைக்காதுங்க. அங்கேயும் வந்து நம்மளுடைய விவசாயிகள் அவங்க மூலமா நமக்கு தெரிஞ்ச விவசாயிகள் மூலமா நாங்க பர்ச்சேஸ் பண்றோங்க. இதுன்னு பாத்தீங்கன்னா இது எப்படி ஒரு மனத்தை நல்லா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. இது ஒரு அம்சம் அப்படியே அந்த குங்குமம் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. ஆமா, அதாவது இந்த ரெட் சேனல்ங்கிற வந்து பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா கேரளா மக்கள் வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. நல்லா ஸ்கின் குளோவா இருக்கு, ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா அட்ராக்டா இருக்கிறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி வந்து குவாலிட்டி வைஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக் பண்றோம், கம்பல்சரி பர்ஃபெக்டா இருக்குங்க. நேரடியா வந்தவங்க நீங்க பாத்துட்டு போலாம், நாங்க எந்த மாதிரி பயன்படுத்துன்னு உங்களுக்கே தெரியும், பயன்படுத்துறது பாத்துட்டு போலாம். நீங்க உண்மையாவே சொல்ற போன் பண்ணி விசாரிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பாங்க நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம மூலிகை சீவக்காய் தூள்னு சொல்லி பயன்படுத்துறோம் தம்பி. இது பாத்தீங்கன்னா நெல்லிக்காய்ங்க, சீவக்காய், நெல்லிக்காய், நுரைப்பதற்கு வந்து பூந்தி கொட்டை, அப்புறம் செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, இது அப்புறம் வெந்தயம், இதுல எல்லாம் நிறைய ஒரு 8 வகையான மூலிகைகளை வச்சு, அதாவது சீவக்காய் கூட 8 வகையான மூலிகை வச்சு தயாரிக்கிறோங்க. ஆமாங்க. நம்ம ஷாம்பு மாதிரி வந்து ரொம்ப நுரைக்காதுங்க, லேசா நுரைக்குங்க. அதாவது நீங்க என்ன பிசு பிசு இருந்தாலும் சரி, இல்ல வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி, முடி நல்ல ஒரு மிருதுகுவா, நல்ல ஒரு பளபளப்பு தன்மை கண்டிப்பா வருங்க. நல்ல ஒரு அற்புதமா நல்லா போயிட்டு இருக்குதுங்க. பெண்கள் மத்தியில் நல்லா அருமையா போயிட்டு இருக்குதுங்க. இது சிக்கக்காயும் சில பேத்துக்கு சேராதும்பாங்க, ஸ்கின் அலர்ஜி வரும்பாங்க, அது அந்த மாதிரிலாம் இதுல அப்படி எதுவும் வரது இல்லைங்க தம்பி. அதுக்காக பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் இந்த மூலிகைகளை பயன்படுத்திருங்க. வெறும் சீவக்காய் மட்டும் இல்ல, அது கூட ஒரு சில மூலிகை பயன்படுத்துறதுனால மிக அற்புதமா ஸ்கின் டிசீஸ் வந்து எதுவும் வராது. பொடுகே இருந்தாலும் நீங்க பொடுகு தன்மை மாறி, பொடுகு வந்து ஒரு 4 நாள் நீங்க 5 நாள் யூஸ் பண்ணும் போது பொடுகினுடைய தன்மை சுத்தமா மறைஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 2 நாள் பயன்படுத்தும் போதும் ஒரு 5 நாள் பயன்படுத்தும் போது சுத்தமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொடுகு தன்மை மாறி. இப்போ இந்த ஆயில் வந்து எங்களுக்காக தான் பண்ணணும்னு, அப்புறம் இறக்க வந்து என்னுடைய குடும்பத்துல வெளி நண்பர்களுக்கு கொடுத்து மிக அற்புதமா ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குதுங்க. நீங்க இது வாங்கி ஒரு மாதம் பயன்படுத்தும் போது என்னுடைய உண்மையான தன்மை என்ன உங்களுக்கு தெரிய வருதுங்க. அதனால நீங்க தைரியமா வாங்கி பயன்படுத்தலாம். அதுக்கு நாங்க ஃபுல் கேரண்டி கொடுப்போம். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி எண்ணெய், அதாவது மூலிகை முடி வளர்ச்சி எண்ணெய்னு ஒன்று நம்ம தயாரிச்சுக்கிறோங்க. இதுதான் வந்து ஆரம்பத்தில் தயாரித்த முடி வளர்ச்சி எண்ணெய். இதுதான் நாங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பயன்படுத்தினோம். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நிறைய ப்ராடக்ட்கள் வந்தோங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான மூலிகை பயன்படுத்தி தயாரிச்சுக்கிறோங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மிக அற்புதமான ஒரு மூலிகை எண்ணெய்னு சொல்லலாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய முடி உளுந்துட்டு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் முடி உலகிறத நிப்பாட்டுங்க. ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 20 நாட்களுக்குள்ள தொடர்ச்சியா பயன்படுத்தும் போது, இல்ல ஒரு நாள் டு ஒரு நாள் பயன்படுத்தும் போது கூட போதுங்க. டெய்லி ஒரு 2 மணி நேரம் நம்ம தலையில இது அப்ளை பண்ணியிருந்தா போதுங்க. ஃபர்ஸ்ட் முடி உலக நிப்பாட்டுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முடி உலர்ந்த இடத்துல முடி முளைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இப்போ ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த வேர் ரொம்ப வெளியில சுத்திட்டு வந்தாலோ இல்ல வீட்டுல இருந்தாலும் இந்த பொடுகு சம்பந்தப்பட்ட பத்தி நிறைய இருக்குது. இந்த பொடுகு சம்பந்தப்பட்ட பத்தி இந்த அற்புதமான ஒரு தீர்வா இருக்குதுங்க. முடி வந்து ஒரு 2 மாதத்திலே வந்து நல்ல முடி நல்லா அடர்த்தியா வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்குதுங்க.